பெரியவருப்பு கேக்குதாப்பா? ஆடின ஆடி வந்ததுல பெரியவருப்பு கால வச்சுக்கிச்சு பேசுல கேட்க மாட்டாப்பா. என்னப்பா ஏப்பா அந்த நவீன கையில இயக்கிறதுக்கு ரெண்டு சின்ன கருப்பு வாங்கப்பா. கருப்பு பொறுப்பா பொறுப்பா ஏப்பா சத்தத்தை கலப்பாப்பா. சரி அப்படியாப்பா? சொல்லுப்பா. என் பிள்ளை நல்லா படிக்கிற சாமி, நல்லா படிக்கிற பிள்ளை சாமி, கஷ்டப்பட்டு உடனே காலேஜ் பிடிக்கலையா? நீங்க படிக்கிற பாடம் பிடிக்கலையா? அப்புறம் என்னடா அவன் பிரச்சனை சொல்றான்? சொல்லுப்பா. ஒரு பிள்ளைய 10 பய கெடுத்து அந்த பிள்ளைய மிரட்டாங்க. சாமி கொலையெல்லாம் நடிக்கிடுச்சு. இந்த பூமியில இந்த புதுச்சேரியில 9 வயசு பாப்பா சாமி 6 பாப்பா அந்த பிள்ளைய 2 கொலகார பையனை எடுத்து சித்திரவதை பண்ணி கட்டி சாக்குல கட்டி சாக்கடையில பட்டாங்க சாமி. குப்பைய போடுற மாதிரி அது மட்டுமா சாமி? இந்த ஊர்ல காலேஜ்ல படிக்க போன பிள்ளையா அந்த காலேஜ் பிரின்சிபாலே போன்ல பாலியல் இது பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பிரின்சிபால அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்களாம். இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தா நான் பிள்ளைக்கு ஒரு மாதிரி நடக்குமா எனக்கு பயமா இருக்கு சாமி. டேய் ஒண்ணு கவலைப்படாத. இந்த கருப்பை காரியம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னவா போச்சு? என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லு. அது அங்க இவங்க தெரியல. சொல்லுடா. ஏதோ ஒரு சாரி என்ன சொல்லு. நல்லா சாலா. ஏதோ சாரி சொல்லுங்க. சாரி அப்படியெல்லாம் பேசுது. நான் அந்த சாரி தான் எனக்கு தெரியல. சாமி நீதான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க சாமி. கல்போ. யாரோ சாரி. சாரி. கட்டல போட்டு பாறப்பா. பாறப்பா பாறப்பா. கல்போ. வாடா. இங்க கட்டா கல்போ. கல்போ. என்னப்பா? கசக்கி மாத்துட்டேன். எத்தனை சாருடா வருது ஒளியே. இந்த சாரு என்னடா? ஐயே. என்ன ஆளே? அதுக்குள்ள வேண்டி கேக்குறேன். கல்பா தமிழ் கல்பா சாத கல்பா கொண்டு கல்பா. அருள் பிரிய கல்பா. ஆயி காத்து ஆகறது. என்னமா? ஒரே கலவெட்டி கர்றா திராங்கடா. ஏப்பா அது ஆளு இல்ல. அவனே திருச்சி திராவிட மாடல். மந்திரி எம்பி எம்எல்ஏ மாவட்ட ஒன்றியம் கீழே வரைக்கும் இருக்காங்க. எந்த புள்ளி விடாம என்ன நினைக்குது? அவங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் தள்ளி பார்த்துட்டாங்க. இங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு 3 வயசு கிளைக்கு வராங்கடா. அவங்க சாமி இந்த கருப்பு சாமியோட கருப்பு சாமிக்கு 9 வருஷமா
இந்த ஜாதியா ஆட்டிக்கா போல இருக்கு. ஒரு கவலை சேரியை தாங்கி சேரியாத்தான் வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆமா நீங்க இருக்கிற செப்பலாம திருப்பிட்டாங்க. உங்களை யாரும் பார்த்துருக்கா? உங்களை கண்ட வாட்டி இருக்கிற கடை பருவா பத்தாது. உலக தீர்த்து ஐயோக்கு காடி பண்ணலாம் இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணா விவசாயி எப்படி செடியை புரிஞ்சு தூர போறானோ அப்படி ஒரு அடிப்படை மாற்றம் வருங்களா? அதுக்கு பூரா அடியோடு புடிச்சு நாய பக்கங்க இந்த கருப்பு இங்க வச்சு கொஞ்சமா எரிச்சு சாம்பலா ஊதி விட்டாங்க. அந்த கருப்பை எப்படி அப்படி அவளுக்குறாங்க கருப்பை மாத்து கொடுக்கணும் அவங்களுக்கு. பாண்டிச்சேரியில 28 தொகுதியிலேயே என் பிள்ளைகளை 600 சீனம் பெரிய இருப்பேன். அந்த கருப்புக்கு ஓட்ட போடுங்கப்பா, கட்டி காப்பாங்க. தைரியமா போயிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு தான். உண்மையும் மக்கள் இருக்கிறீங்க, நேர்மையும் மக்கள் இருக்கிறீங்க, இந்த மண்ணையும் மக்களையே குத்தி கட்டி காப்பாங்க. என் அறுவர் பெரிய இருப்பேன். அவங்களை இறக்கி விட்டு பாப்பாண்டா, இந்த நாட்டை மாத்தி காட்டாண்டா. ஒருங்கடா வம்சா சின்னத்துக்கு உங்களை படிச்சாத்தா ஒரு பெரிய பெருக்கலாம் படிக்கிற பிள்ளைய கொடுத்தாங்க பெரிய இருப்பேன். அது ஒரு சீனா பச்சை மட்ட கருப்போடு ரத்தம் ஆறாவதா அதோட இந்த சாது இந்த ஆளுக்கு பார்த்துக்க. ஐயா படித்தாங்க சொல்றா அப்பா கம்பல் படி தப்பு பண்ணவங்களா இன்னும் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கப்ப பாதிக்கப்பட்ட நான் ஏன் பயந்து போய் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்? நான் தைரியமா கண்ணை தோன்று சீமானந்த காட்டுறாரு. வாழ்க்கையே மாற்றம் அப்படின்ற பேராயுதம் இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா மாற்றம் கூட்டணி அரசியலுக்கும் தான், கவர்ச்சி அரசியலுக்கும் இல்ல. பேசி ஏமாத்த முடியாது, எதையும் காட்டியும் வாய்க்க முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதனாலதான் ஏன் ஓட்டு அம்மா ஓட்டு என்னை மாதிரி எல்லாரும் ஓட்டும். இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி நினைக்கிற நாம் தமிழர் விவசாயத்தை ஏமாத்த முடியாது. ஆமா இங்க பாரு பிள்ளைய கூட இந்த மாதிரி ஊருக்குள்ள நாட்டை பாத்துக்கிறோம், நம்ம எல்லையை பாத்துக்கிறோம். ஏப்பா இந்த ஒரு ஊர்ல போறீங்கப்பா விவசாயிக்கு ஓட்ட அப்புறம் பாருங்கப்பா நாட்டை ஐயா பார்த்தா எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னப்பா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்கல்ல, கேளு பேசு. ரெண்டு சின்ன பிள்ளைகளை கொடுத்து கல்வி வந்துருக்கா
என்னக்கா ஒரு தைரியமா சொல்லு அவன் யாரு என்ன சாமி எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சாமி. சொல்லுப்பா சொல்லுவா. நான் அந்த குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான் சாமி. அவன் குடும்பக்காரப்பட அடிச்சாங்க சாமி நான் அடிச்சு கொடுமைப்படுத்துறேன் பார்த்தேன் படிச்ச பிள்ளை அழுது மனசு வச்சு போய் அப்பா குடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் சாமி, செத்து போயிட்டான். கொண்டிருக்காங்க பரவாயில்ல விட்டு விடுவான் மண்ண பாருவான். இப்ப என்னமா குடும்பம் சொல்லுமா. இப்ப குடியை காசா அதை கேட்டு அடிக்கிறான் சாமி. இது இந்த 2000 ரூபாய் ஒரு கைக்கு அம்மா 5000 ரூபாய் 5000 கருப்பா உனக்கு விடியல் எனக்கு குடியல் 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல திடீர்னு ஒரு ராத்திரி போட்டு விட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியல, எங்க இருந்து போட்டான்னு தெரியல. அப்ப அது யாரும் நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்பதான் நான் கேட்டேன், பாதி பங்கு எனக்கு இருக்குது, நான் கொடுக்கணும்னால பாரு கருப்பா கருப்பா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏற்றி வச்சு வித்தாங்க. அப்பயும் இவங்க புரிய வந்து நான் குடிச்சேன். இப்ப பாட்டுல நான் கொடுத்தேன்னா 10 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அப்ப நான் குடிக்கணும்ல, இவ குடுக்கணும்ல, நீ தீர்ப்பு சொல்லணும்ல. அடுத்த விடியல்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னா உங்க 2 பேருக்கு புல்லு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி சுருட்டு உனக்கு படையல். கருப்பா அந்த மட்டத்தான் நீயே திருப்பி சொல்லுவேன். கொடுப்பா நல்லா இருக்கிற மாட்டேன் காசை கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை பூரா குடிக்க வைக்கிற மாதிரி குடிச்சு காசை குடிக்க குடிச்சு மாடலும் உருட்டையும் நடத்தல நல்ல உருட்டல நல்ல திருட்டா ஒரு முண்டை காசை எடுத்துருக்கீங்க நீங்க போய் டாஸ்மாக் கடையை அப்படியே ஊழியர் போகலாம். அவங்க கடையை உடைச்சிட்டு வெட்டி விளையாட்டி ரோட்டை செதுரங்க உடைச்சு போய் சட்டு சட்டா நிறைய இங்க வந்துருந்தா தமிழ்நாடு போறோம் நம்ம தமிழ் பிள்ளைங்க டாஸ்மாக் கடையை கூட அடிச்சு உடைச்சாங்க. ஆமா அதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டாங்க கேச. ஆமா அதையும் விட்டாரா அதையும் உடைச்சாங்க. அதையும் உடைச்சாங்க. பிள்ளைங்க தமிழ்நாடு பூரா போறாங்க. அது மட்டும் இல்ல அடிச்சேரி போறாங்க. இந்த பக்கம் பேசக்கூட அதிகம் உழைப்போம், கடையத்துல அதிகம் உழைப்போம். எதுக்கு நாங்க அடிச்சு நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க குடியில்லாத உருவாக்கி செத்து போச்சு. இப்படி 50 வருஷமா குடிக்க வச்சு காய்ப்பீங்களா உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. தாங்க எடுத்து விட்டுருக்கேன் பிள்ளை பெரிய இருப்பேன். அது ஒரு சீனா வந்துக்கே இருக்கான். நாடு கூட வந்துட்டு இருக்கா. தமிழ்நாடு மட்டும் இல்ல பாண்டிச்சேரியிலே பழைய சேரி புது மாநிலமா கட்டி மாற்றி கோட்டை அமைப்பாங்க. அதுக்குதான் 28 கணக்கு கட்ட கருப்புகளை படிச்ச பிள்ளைங்க இறக்கி விட்டுருக்காங்க. சரிக்கு சரி ஆணும் பொண்ணு சமந்து இறக்கி விட்டுருக்கா. காலக்கார கருப்பைங்க இடையில இருந்து வந்திருக்கோம். இந்த கொள்ளச்சாமி 50 வருஷமா உள்ளூருக்குள்ளே அங்க சாமி இந்த சாமி ஆகுதா உங்களை ரோட்ல வர வச்சிருக்க. அங்கே ரோடே விரிவாக்கம் பண்ணலாம் சாமியா நம்ம முள்ளு முடிவா தாங்க இருக்கு. பல பேர் முட்டி சாகுறான். எந்தெந்த ஊர்லயே வர்றாங்க. பெரிய பாண்டிச்சேரிக்கு பூரா பாண்டிச்சேரியா மாதிரி ஊட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி அப்படியேப்பட்டது இல்ல, பாரதியார் வாழ்ந்த மண்ணு.
பரதேசம். இப்படி பல சொன்ன மாதிரி தெய்வீக பூமியப்பா அப்பா, பசுமையான பூமி எல்லாம் 178 சித்தர் வாழ்ந்த பூமி. தெரியுமா சொல்றாங்க பாரு. அந்த மாதிரி கோயிலுக்கு சித்தனா போக வேண்டியவன இப்படி சாராயத்தை போட்டு பார்த்தா மாற்றி அமைப்பாங்க. என்ன தார சொல்லிட்டா சொல்றேன் சாமி 50 வருஷமா எதையெல்லாம் யோசனை கொடுத்து டேய் யாரா இருக்கோ எங்க குடும்பம் நாசமா போச்சு சாமி. ஆனா இனிமே நாங்க ஏமாற மாட்டோம். என்னமா சரியும் மது போதை இல்லாத நாட்டை உருவாக்கி தரேன்னு சொல்றேன். சரி இதுதான் நான் ஓட்டு போடுறேன். விவசாயிக்கு விவசாயி வந்து கொடுத்தாங்க. போடு. எனக்கு ஒரு கோட்டை போட்டு காசை கொடுத்து நானும் விவசாயிக்கு வந்துடுறேன். போட்டுட்டு நம்ம தரேன். அது வந்து போல பலகாரப்பை பிள்ளைய அநியாயமா கொண்டு கருப்பா, சொல்லுங்க. இந்தாட்டி. என்னப்பா ஆ? இந்த அடி அடிச்சிட்டு ஆ. டேய் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன்டா பாதிகளா, குடிச்சிருக்கவே மாட்டேன்டா. டேய் திமுக காரன் வந்தான், நல்லா பேசுனாங்க, தேனோட பேசுனாங்க. காசு உபயோகிக்கிறேன் குடிச்சிட்டு உதவி சொல்லி ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. ஓட்டண்டா. அதுக்கப்புறம் ரெட்டலக்காரன் வந்தாங்க, தேடுதான் எம்ஜிஆருக்கு பல பழகு பப்பாளி மாதிரி காமிச்சாங்க மூஞ்சிய. டேய் காசு கொடுக்குறேன் குடிச்சிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன், அப்ப போட்டேன்டா. அதுக்கப்புறம் நான் காங்கிரஸ் போய் வந்தான், இப்ப பிஜேபி வர்றான், இன்னொருத்த நடிகர் யாரும் ஆட்டிக்கிட்டு வாரான். வந்து என்ன மாதிரி ஆளை குடிக்க வச்சு ஆத்த கெடுத்து விட்டாங்க, பிள்ளையும் முருகனையும் கெடுத்து விட்டாங்களா. குடிக்கிறேன் குடிக்க வைக்கிறாங்க. ஆதியா என் பிள்ளை செத்து போச்சு, என் குடும்பம் இப்படி போச்சு, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சா, என் பொண்டாட்டியே யோசிச்சாரா காப்பாத்தணும், பிள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னால, இனி நான் குடிக்க மாட்டான், கருப்பா குடிக்க மாட்டான். அவன் பொண்டாட்டி சொன்னாத மாதிரி விவசாய சின்னத்துல நான் ஓட்ட போறேன். என் ஓட்டு என் பொண்டாட்டி ஓட்டு, என் புள்ள ஓட்டு எதிர்காலத்துக்கு விவசாயி தான், என் சின்ன விவசாயி தான். குடியாரமே இப்படி செஞ்சுட்டாங்க. மாறிட்டு 50 வருஷமா அப்படித்தான் முடிச்சு வச்சு நீ கட்டுட்டா. குடிக்காத சாயந்தரம் படிச்ச மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, எது நியாயம்னு பாருங்க. 50 வருஷம் கொஞ்ச நேரம் இந்த 2 சட்டை செத்து போயிட்டாங்க. கடைசியா பட்ட மகளவே குடும்பத்தை கண்ணுக்கு எடுத்து கொண்டு விட்டா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நுழைஞ்சுக்கிட்டு விசத்து சாராயம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க அறிவோர் பெரியாருப்பே அவங்க ஏச்சினா 28 குத்தி கருப்பு மாறி பல நாள் கிடையாது. மண்ணுக்கு மக்களுக்கு விசுவாசம் நேர்மையா உண்மை வந்து உழைக்கப்படுறேன் நாட்டை மாற்றி அமைச்சு காட்டுவாங்க. ஓடப்பா விவசாய சின்னத்துல ஓட்ட போது மாறா காட்ட அது வரலாற்காரை மாதிரி தெரியுது, அம்மூர்காரை மாதிரி அடிச்சேரியா மண்டை நரைச்சு போனதுக்கு அப்புறம் வாயாடா சொல்லப்பா சொல்லப்பா சொல்லப்பா
உன் உழைப்பு சொல்லப்பா. நான் மில்லுல வேலை செஞ்ச சாமி. என் உடம்புல ஓடுறதுதான் மில்லு ரத்த சாமி. சரி 3 மில்லு சாமி. சுதேசி காட்டன் மில்லு, பாரதி மில்லு, ஓரின் மில்லு சாமி. சாத்திட்டாங்க சாமி. மில்ல சாத்திட்டாங்கன்னு அந்த பக்கம் போய் வேலை செஞ்ச சாமி. எனக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது சாமி. பாண்டிச்சேரி விட்டு ஆந்திராவுக்கே போயிட்டா? ஆமா நகரி போன சாமி. ஆந்திராக்காரன் கூட இங்க வந்து சாமி அவரை குஜராத்துக்கு போன சாமி. எனக்கு மில்லு வேலை தவிர வேற எதுவுமே தெரியாது சாமி. குஜராத்துக்கு போன சாமி. அங்கேயும் எடுத்து உட்காந்து சாமி. சரி தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது சாமி. ஒன்னா இருக்காங்களா? ஒருவேளை போன சாமி. சரி அங்கேயும் தமிழ் தெரியல எடுத்து விட்டாரு சாமி. இது என்ன கொள்ள விட்டு விட்டுறேன். பின்னாடிக்கு போனீங்க பேசிக்கிறா பாப்பா. உதய் கரோ இதோ கரோ சொன்னாங்க சார். போன சாமி. சரி நீ அவரே இருக்கு. நீ அவரை நீ தொழிலும் நீ ஓஹோ ஏப்பா அவன் சொல்றதுல நான் தான் பண்றேன். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். இங்க எதுவும் பைசா வாங்கினியா? பிரச்சனை சொல்லப்பா சாமி. நம்ம பிறந்த ஊராச்ச பாண்டிச்சேரி நல்லா இருக்கும். எங்க தாத்தாவுக்கு சொத்து நிலத்தை வச்சு பயிரிட்டு விவசாயம் பண்ணாலும் போன சாமி. போட போட்டா வெறும் உப்பு தனியா வருது சாமி. அதான் தண்ணி கூட உப்பு தனியா மாறி போச்சா? சொல்லப்பா விவசாயி ஊருக்கு சோறு விவசாயி கழிச்சுட்டாங்க. சொல்லப்பா சாமி. உனக்கு சாமி வந்து மண்ணை அடிச்சு சாமி. உடனே அரசாங்கம் சொல்லிச்சு சாமி மண்ணை எடுத்து கொடுங்க ஆராய்ச்சி பண்றேன் உங்களுக்கு அந்த நோடு தரு இந்த நோடு தரேன்னு சொல்லி மண்ணை எடுத்து கொடுத்தாரு. சரி மண்ணு வந்து சரி வராது. பிளாட் போட்டு விட்டா சரி வரும் சாமி. அது மட்டும் இல்ல சாமி. சரி ஏதாவது இஞ்சி மரப்பா அப்புறம் கூட போச்சுக்கலாம் ரோட்ல போற சாமி. சைக்கிள் எடுத்துக்கிது ரோடு சரியில்லை சாமி. துண்டு குழிமா இருக்குது. போன்ற கேபிள அப்படியே கூட்டிட்டு குதிச்சு சாமி. சின்ன சாமி சாமி. சொல்லு அப்படியா அழகா சொல்லுங்க. மைக்கு பிடிச்சு பேசுறா. சரி போச்சு. அம்மா சரி நம்ம பொம்பளை பிள்ளை சொந்த மண்ணுல புதுச்சேரிக்கு புதுசு நடக்குதா? சரி சரி என்னடா ஐயா என் நாட்டுல செய்து போய்யா? காமராஜர் தாத்தா சாமி. அந்த காமராஜர் தாத்தா படி படின்னு சொன்னார் சாமி. இங்க வாழும் காமராஜர் சாமி குடி குடின்றார் சாமி. குடிக்கிறாங்க. ஆமா சாமி. தாத்தா காமராஜர் தாமா படி படினார் சாமி. சரி சாமி. இங்க இருக்கிற சாமி குடி குடின்றாரு சாமி. சாமியா
குட்டி சேர வைக்கிட்டாங்க சாமி. ஏய். அவன் தகுதி இல்ல சாமி. ஏய், பாரு சாமி. அவன் தகுதி பாரு சாமி. நீ வந்து கருப்பு சாமி ஓட்டு போட்டானா? அவன் இப்ப என்ன அந்த சாமிக்கு 50 வருஷமா அந்த சாமி இந்த சாமிக்கு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு எல்லா சாமியும் அவங்களை ஊத்து விட்டு ரோட்டு விட்டுட்டாங்களே. இப்ப என்ன கேட்டு இருக்கேன், காலையில கருப்பு சாமி நீல உரையில எல்லா நவாரி பயிரும் கூட்டி சேர்த்து வாயா. ஏதாவது காசு கொடுத்து வாங்கிக்கிறா நீ கொட்டை கொடுத்துக்கிறேன். ஏண்டா சாமி ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கப்பா. இந்த ஊர்ல ராஜிக்கு வச்சு நிறைய கதைச்சுக்காம அவனு போய் மேட்டி பிஜேபி வச்சுமா ஜெயிச்சுமா நவாரி பயிரும் கூட ஒண்ணு செஞ்சுக்கிறா. அப்படி இன்னொரு எங்க கடவுள் தண்ணி ஊருக்கு வரும்போது கல்லை பொண்ணு கற்கொள்ளும் சொல்லி அதுவும் 1000 கோடி ஊழல் ஒண்ணு வெளி சிரிப்பு ஏங்கச்சிவா அப்படி இல்ல இருக்கிற 2 சாமி பிஜேபி சாமி உள்ள எடுத்து வருது. பாத்துக்க இதாக்கா 5 மணிக்கா காசு கொடுத்தா கொடுக்கவே தெரியாது. காசு வாங்கல அடிச்சு தந்து வச்சா உடனே லைசன்ஸ் காசு கொடுத்தா உடனே லைசன்ஸ். சாமி தெருவுக்கு 10 பாத்து ஒரு பெரிய கருப்பே சீமா அனுப்பிட்டு நாட்டுக்குள்ள கருப்பு சாமி காவல் ஐயனாரி கொட்ட வந்த எல்லை சாமி நாங்க இருக்கோம். எங்க அண்ணன் அருண் ஒரு பெரிய கருப்பே நாட்டுக்குள்ள வந்தா. ஆமா சரி நாட்டுக்குள்ள ஆமா தமிழ்நாடு மாதிரி புதுசா மந்திய மாத்துக்குள்ள இந்த பெரிய கருப்பே. ஆமா அதுக்கு தாங்க எழுதி விட்டுட்டோம். கண்டிப்பா ஓட்டு போக இந்த மாதிரி நீங்களும் விவசாயத்துக்கு ஓட்ட போடு அப்புறம் மாதிரி நாட்டா ஐயா